இது ஃபுல்லா இருட்டாக்கிட்டு பாருங்களா. அப்படியே இதுக்குள்ள நடந்து போனா ஒருமே கிரீப்பியான ஒரு ஃபீல் வருதா. ஓ ஐயோ ஐயோ, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்க பாருங்க பீகாக்குங்க. உள்ள பார்க்கு தானேப்பா சொன்னீங்க, அக்வேரியம்லாம் இருக்குது. நீங்க ஃபிஷ் லவ்வரா நீங்க வளர்க்குறதுக்கு, சாப்பிட்ற ஃபிஷ் லவர் இல்ல, வளர்க்குற ஃபிஷ் லவர் இருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து செம்ம ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு இருக்கும். ஓ, இங்க அக்வேரியமும் இருக்கா? இங்க ஒரு இடத்துல அக்வேரியம் இருக்குதுங்க, அதை போய் பார்ப்போமா? உள்ள பார்க்கு தானேப்பா சொன்னீங்க, அக்வேரியம்லாம் இருக்குது. வந்தாச்சு, அக்வேரியம் வந்தாச்சு. உள்ள வந்து நிறைய ஃபிஷ்லாம் இருக்குது, எதிர்பார்த்து போகாதீங்க. ஏன்னா எதிர்பார்த்து வந்த இடமே வந்து ஒரு மாதிரி காமெடி ஆகிடுச்சு. அதனால அக்வாரியமும் அப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, கோல்டு ஃபிஷ், அதே வீட்டில் வளர்க்குற கோல்டு ஃபிஷ் தான். எல்லாத்துக்குமே வந்து மேலே வந்து பேர் கொடுத்து அது என்னன்னு சொல்லிட்டு போட்டு எனக்கு நல்ல விஷயம். ஆனால் பாடி மட்டும் கீழே இருக்குது, தலை மேலே இருக்கு. பாருங்க, வா நடக்கிறாங்க ஒரு மாதிரி யூ டர்ன் போடுறாங்க. ஹாய் ஹாய். நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் அந்த இடத்துல. பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்க எல்லாரும். இவனுக்கு மட்டும் என் தண்ணி கம்மியாக வச்சுக்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒரு டேர்ட்டில். எல்லாத்துக்கும் வேற வேற டேர்ட்டில். செம்ம கிளியராக இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்களாம் இங்கே பண்ணுறீங்க, நான் சாப்பிட மாட்டேன். டேர்ட்டில் சாப்பிடாதா? அக்வேரியம் ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்குது. வீட்டில் வளர்க்குற மீனாக இருந்தாலும் இங்கே பாருங்க, செம்ம கிளியராக வந்து இந்த கிளாஸஸ்லாம் எவ்வளோ கிளியராக வச்சுக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க, செம்ம கிளியராக வச்சுக்கிறாங்க. நம்ம பார்த்தாலே தெரியல, செம்ம கியூட்டா இருக்கு. என்ன கொஞ்சம் பார்க்குறோம், நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல. இவ்வளோ நேரம் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு இதை வந்து இந்த அக்வாரியம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு நம்மள. இன்னும் ஒன்று, வீட்டில் வளர்க்குற ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது. அதுவும் வேற என்ன வித்தியாசமாக பார்த்தோன்னா டேர்ட்டில்ஸ். ஒரு 3 வகையான டேர்ட்டில்ஸ் பார்த்தது. அது ஒன்று தான் வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்களா, டேங்க் கிளீனரு. ஆனால் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. இதெல்லாம் நான் ஒரு ஃபிஷ் டேங்க்லேயே இருக்கும். நானும் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தப்போ இதெல்லாம் வளர்த்தேன். ஆனால் இது வளர்த்தது இல்லை, ஆனால் பார்த்துக்கிறேன் நிறைய பேர் வீட்டில் ஃபிஷ் டேங்க்லலாம். ஆனால் செம்ம நாய்ஸாக இருக்குது. இந்த ஃபேன் போட்டிருக்கிறதுனால செம்ம ஒரு நாய்ஸ் வருது, நிறைய நாய்ஸ் வருது. உங்களுக்கே நான் பேசுறது நல்லா கேட்குமானே தெரியல. இங்க யாரு இவ்வளோ செம்ம க்யூட்டாக இருக்கிறாங்க, இங்க பாருங்களேன். ஓ மை காட், செம்ம கிட்ட வந்து நீந்து நிற்குது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஹாய். ஓ மை காட். ஓ, எனக்கு இந்த டேர்ட்டில் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா ரொம்ப கியூட்டாகிறான், ஒயிட்டு கிரே பிளாக்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கியூட்டாகிறான். இதுதானே அந்த ராசி ஃபிஷ். இது வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்களே வீட்டுக்கு. ஆனா மீன் மேல வைக்கிற நம்பிக்கையை உங்க மேல வைங்கடா. இதெல்லாம் வச்சு வளர்த்தாதான் உங்க லக்கு எகிருமா என்ன? அதெல்லாம் சும்மா உங்களோட மைண்ட் செட்டு தான். இங்க ஃபிஷ் வளர்க்குறவங்க வந்து ஒரு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு டேங்க்குமே வந்து ஒரு தீம்ல இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு தீம்ல இருக்குல்ல. இது மாதிரி ஒரு டேங்க்கும் தனித்தனி தீம்ல இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கும். இப்போ நீங்க ஃபிஷ் லவ்வரா நீங்க வளர்க்குறதுக்கு, சாப்பிட்ற ஃபிஷ் லவர் இல்லை, வளர்க்குற ஃபிஷ் லவர் இருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து செம்ம ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிச்சுன்னுக்குறேன், அதெல்லாம் பாருங்க, எல்லா டேங்க்குமே ஒரு தீம். இது நான் முதலையா முதல்ல மாரி இருக்கிற. ஐயோ, அது பல்ல பாருங்க, செம்ம ஷார்ப்பா இருக்கு. இவனா கொஞ்சம் டெரிஃபிக்கா இருக்கான், ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்கிறான் அவன் தான். இதை பார்த்தீங்களா, இதுதான் இப்படிதான் நம்ம வந்து நம்ம டேங்க் வச்சிருப்போம், பார்த்தாலே தெரியல. ஆனா எறா இருக்கிறாப்புல, எறா தானே இது? இது எறா இல்லப்பா, லாப்ஸ்டர். இங்க பேர் போட்டுக்கிறாங்க, அதனால நம்மளை பார்த்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து எறான்னு சொல்லியிருந்தா என்ன வந்து திட்டிட்டு இருக்கு. வந்துட்டான் பாருங்க. ஓ மை காட், பாருங்க செம கியூட்டா இருக்கிறாப்புல லாப்ஸ்டர். ஐயோ பாவம், கைதான் உடஞ்சிருக்கு, பிடிக்கும் போது வந்துச்சா, இதெல்லாம் வந்துச்சு இல்லச்சா. இங்க பாருங்க, இந்த ஃபிஷ் எல்லாம் பாக்குறதோட இந்த ஃபிஷ் எல்லாம் நம்ம நார்மலா பார்த்துருப்போம் நிறைய இடத்துல, நிறைய அக்வாரியம்ல. இதெல்லாம் காமனா இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான். ஆனா இவங்க செட்டப் பண்ணிக்கிற விதம் தான் வந்து என்னை வந்து மைண்ட் ப்ளோவிங் ஆகுது. செம்ம சூப்பரா ஒரு செட்டப்மே வந்துல செம்ம சூப்பரா இருக்குது. பாருங்க எவ்வளோ, இதே மாதிரி தான் ஒன்று அங்கே ஒன்று இருக்குது, சேம் தான் இது. பட் ஆனால் நிறைய வந்து
ஒரு யூனிக்கான ஸ்டைல இருக்குது. ஒரு டேங்க்குமே சொல்றேன். அது இந்த பாருங்க, இங்க பாருங்க, இது இந்தியா கேட் தானே, இந்தியா கேட்டு. இது ஒரு டேங்க்குமே ஒரு யூனிக்கா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஆனா ஃபிஷ்ஷஸ் தான் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம யூஸ்வலா பார்க்குற ஃபிஷ்ஷஸ் தான் எல்லாமே. எனக்கு இந்த பார்க்குக்கு வந்ததுக்கு என்ன இந்த பார்க் எவ்வளவு டிசப்பாயிண்ட் பண்ணதோ, அங்கங்க மூடி எல்லாம் வந்து க்ளாஸ் பண்ணியிருந்தாங்களோ, என்னை வந்து இந்த அக்வாரியம் வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டுருச்சு. ஏன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, 20 ரூபாய்க்கு வந்துக்கிறோம். அதுவும் இல்லாம இந்த அக்வாரியம்குள்ள வர்றதுக்கும் வந்து அடல்ட்ஸுக்கு 10 rupees, கிட்ஸுக்கு 5 rupees. சப்போஸ் நீங்க ஃபோன் கேமரா வச்சுருந்தீங்க, ஃபோன் கேமராவுக்கு 15 ரூபா போகும். அவங்க பரவாயில்ல, அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க, வெளில போர்டு போட்டுக்கிறாங்க, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால ஏங்க இதுக்குள்ள வந்து வர்றதுக்கும் தனி சார்ஜஸ், பார்க்குக்குள்ள வர்றதுக்கும் தனி சார்ஜஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ மை காட், அந்த உள்ள செம்ம சத்தங்க. வெளில வந்தோன்னு ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்குது. அந்த சத்தத்தை வந்து வெளியே வந்தோடனே அந்த ஃபேன் மட்டும் தான் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிச்சு, அந்த சத்தம் போட்டு. எனக்கு அந்த சத்தம் மட்டும் தான் பிடிக்கல. மற்றபடி அந்த உள்ள அந்த அக்வாரியம் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து இதுக்குள்ள வந்து ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு தான், அதை போய் பார்ப்போம்னா. ரெஸ்டாரண்ட்டு, கெஃபேட்டேரியா இதெல்லாம் வந்து இருக்க வேண்டிய விஷயம் தான் எல்லா இடத்துலையுமே வந்து. ஏன் சும்மா சும்மா சுற்றிட்டு வந்து சாப்பிட வேணாமா? பசிக்காத நம்மளுக்குலாம், டயர்ட் ஆகாதான். அதனால் அது இருக்கிறது வந்து நல்லது. நம்ம அதை போய் பார்ப்போம், அது என்னென்ன இருக்குது உள்ளன்ட்டு. இதுக்குள்ளே மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இப்போ ஒரு மீன் துள்ளிச்சு அதுலேருந்து. ஓ யார் செம்ம சூப்பரான இடம் இது. இந்த இடம் எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சது. இங்கே பாருங்க, இது ஒரு மாதிரி இது ஐயோ என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது. ஏதோ கேரளாவில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த தாமரை இலை, தாமரைப்பூ, அந்த இடம், ஃபவுண்டன்ஸு, அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வர ஒன்று செட் பண்ணி செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு வந்து கேரளாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த போட்டு, இந்த ஆர்ச்லாம் பாருங்களேன், செம சூப்பராக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா, இந்த இது தண்ணி ஊற்றுதுல்ல, அந்த இது இடத்துக்குள்ளே வந்து மீன்லாம் இருக்குதுங்க. உள்ள தெரியுதா உங்களுக்கு? மீன்லாம் தெரியுதாங்க, ஓடுது பாருங்க. இங்கே பெரிய மீன் இதுக்குள்ளே இருக்குது. பார்த்தா அங்கேருந்து ஜம்ப் பண்ணிச்சு. நான் இன்னும் அங்கேயே நோட் பண்ணேன். இப்போ இதுக்குள்ளேயும் நோட் பண்ணேன். இது ஜம்ப் பண்ணிச்சு டப்புன்ட்டு. என்ன ஜம்ப் பண்ணிச்சு, கிட்ட போய் பார்த்தா அதுக்குள்ளே மீன் இருக்குதுங்க. அதான் சரியான விஷயம். அக்வாரியம் பார்க்கறது பாருங்க. ஐயோ, நான் வந்தோடனே ஓடிடுச்சு. அங்கே பாருங்க, சாம சூப்பராக இருக்குல்ல, சின்ன சின்ன மீன் இது. நீங்கள் பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஆனால் இதை ஃபுல்லாக இருட்டாக்கிட்டு பாருங்களா, அப்படியே இதுக்குள்ளே நடந்து போனால் ஒருமே க்ரீப்பியான ஒரு ஃபீல் வருதா. ஆனால் இது வந்து ரெஸ்டாரண்ட்டு, கெஃபேட்டேரியா. ஆனால் வெளில பெயிண்டிங்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ரெஸ்டாரண்ட்டை வந்து ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணுறதுல போகிறேன், சரியான கான்ட்ராக்ட் கிடைக்கல போகிறேன் ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் ஏதாச்சும் வச்சுருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் ஆனால் இல்லை, இப்போ இதுவும் எனக்கு டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. ஓ ஐயோ ஐயோ, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே பாருங்க பீகாக்குங்க. இங்க பாருங்க, பீகாக்கு தெரியுதா உங்களுக்கு? ஹோலி ஷிட், பீகாக்கு இருக்குது உள்ள. ஓ பார்க்கு தான் சொன்னீங்க, இங்க வந்து பீகாக்லாம் இருக்கு. பாருங்க போதுங்க, செம்மையா இருக்குல்ல. ஷிட், கேமரா எடுத்துருந்தா செம்ம சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் கேமரா எடுத்தா ஃபைன் போடுவாங்க, அதுவும் அதிகங்க. உங்களுக்கு ஓரளவுக்காச்சு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள வந்து பார்க்கு மட்டும் தான் நினைச்சேன். உள்ள ஏகப்பட்ட விலங்குகள்லாம் சுத்தின்னு இருக்குது. நிறைய வந்து சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ், மீன். இதோ பாத்தீங்கல்ல, இங்க ஒரு பீகாக்கே சுத்தி இருக்குதுங்க. அப்புறம் இந்த விஷயம் சொல்ல பார்த்தேன் பாருங்க, இதுதான் வந்து ராக் கார்டனா. இந்த இடம் ஃபுல்லா இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற சேரும் ராக்கா தான் இருக்கும், எல்லாமே ராக் தான். அதனால தான் இந்த ஏரியா பேர் ராக் கார்டன். ராக் கார்டன் முன்னாடியே வந்து ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு பேருக்குன்னு வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் அங்கே ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்றுமே இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இங்கே ராக் கார்டனில் வந்தீங்கன்னா பீகாக்கை பார்க்கலாம். ஐயோ சரியான ஷாக்கு, என்னடா இது பார்க்குன்னுடா சொன்னீங்க, உள்ள பீகாக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சரியான ஷாக்கு. எனக்கு பார்த்தோன்னே ஒரு ஸ்டன் ஆகிட்ட ஒரு மாதிரி. ஓ மை காட், நல்லா இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து கீழே போயிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் 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 பாய்.